ஆதிப்பர்வம். துரோணர் புகழ்பெற்ற முனிவர் பரத்வாஜரின் மகன். வேதங்களை படித்து முடித்த பிறகு இந்த இளைஞன் வில்வித்தை கலையை கைக்கொண்டு அதில் ஒரு முன்னாள் தேர்ச்சி பெற்றான். பயிற்சி காலத்தில் அவர் ஆசிரமத்தில் சக மாணவரான பாஞ்சால இளவரசனின் நண்பரானார். அவர்களின் நட்பு காதல் உறவாக வளர்ந்தது. பல மகிழ்ச்சியான தருணங்களில் இளவரசர் அரியணை ஏறிய பிறகு துரோணருடன் தனது செல்வத்தை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்வதாக அப்பாவியாக அறிவித்தார். அவர்களின் காதல் என்றென்றும் நீடிக்கும். வருடங்கள் உருண்டோடின. துரோணர் கிருபரின் சகோதரியும் சரத்வதரின் மகள் அல்லது கௌதமரின் மகள் கிருபியை மணந்தார். அவர்களுக்கு அஸ்வத்தாமன் என்ற மகன் பிறந்தான். துரோணர் வில்வித்தையின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள விரும்பினார். இதற்காக அவர் பரசுராமர் என்றும் அழைக்கப்படும் பார்கவரை அணுகினார். அந்த முனிவர் அவரை அன்புடன் வரவேற்று அந்த அறிவியலின் அனைத்து இரகசியங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு அவர் அந்த காலத்தின் மிகச்சிறந்த வில்லாளி ஆனார். துரோணர் வீடு திரும்பினார். ஆயுத பயன்பாட்டின் களஞ்சியம். ஆனால் உணவு பிரச்சினையை எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்று அவருக்கு தெரியவில்லை. வறுமையை கிள்ளுவதுதான் அவரது கதி. சிறு பையன் அஸ்வத்தாமன் பால் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அதை அவன் ஒருபோதும் சுவைத்ததில்லை. அவன் தாயிடம் கொஞ்சம் குடிக்க கேட்டான். கிருபியின் நிலை வேதனையாக இருந்தது. துரோணர் திடீரென்று ஒரு இளவரசனுடனான தனது ஆரம்பகால உறவை நினைத்து பார்த்தார். அவர் கூறினார், கிருபி, கேளுங்கள். பாஞ்சால மன்னர் துருபதா எங்கள் பராமரிப்பின் போது எனது அன்பு நண்பராக இருந்தார். அவர் எனக்கு நிலையான ஆதரவை உறுதியளித்துள்ளார். எனவே பாஞ்சாலத்திற்கு செல்வோம். எங்கள் வறுமை அங்கேயே முடிவுக்கு வரும். மூவரும் அந்த நாட்டிற்கு சென்றனர். இளமை பருவ நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். விதிவிலக்குகள் அரிதானவை. துரோணர் துருபதனின் அவையில் நம்பிக்கையுடன் தோன்றி, நான் துரோணர், உங்கள் சிறுவயது நண்பர். உங்கள் செல்வத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்வதாக நீங்கள் அன்பான வாக்குறுதிகளை அளித்தீர்கள். ஆனால் நான் உங்களிடம் இருந்து வெறும் பராமரிப்பு மட்டுமே விரும்புகிறேன் என்றார். துருபதன் ஒரு மாறிவிட்ட மனிதனாக மாறிவிட்டான். அந்த மன்னனைப் போலவே அதிகாரத்தையும் உடைமையையும் பற்றி தற்பெருமை கொண்ட அவன், என்னுடன் பழகுவது நீ காட்டிக்கொள்வது முறையற்றது. சிறுவயது குறும்புகள், பிணைப்பு வாக்குறுதிகள் என்று நீ நினைப்பது முட்டாள்தனம். அலைந்து திரியும் பிச்சைக்காரன் எப்படி அரியணை ஏறும் ராஜாவின் நண்பனாக முடியும்? சமமற்றவர்களுக்கிடையேயான நட்பு சாத்தியமற்றது. ஏழை இளவரசனின் நண்பனாக எப்படி மாற முடியும்? அறிவில்லாதவன் கற்றவனுக்கு, பலவீனமானவன் வீரனுக்கு எப்படி நண்பனாக முடியும்? தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. உன் சிறுவயது கதைகளால் என்னை தொந்தரவு செய்யாதே. அழகான துரோணர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு கணம் அமைதியாக நின்று திடீரென பின்வாங்கினார். அந்த நேரத்தில் கர்வமுள்ள துருபதனுக்கு வாழ்க்கைக்கான பாடம் கற்பிக்க முடிவு செய்யப்பட்டது. பசியால் வாடிய தலை சிறந்த வில்லாளி ஹஸ்தினாபுரத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டாள். அங்கு அவரது மைத்துனர் கிருபர் வசித்து வந்தார். அது அங்குதான் பீஷ்மர் துரோணரின் மதிப்பை உணர்ந்து அவரை அரச குருவாக நியமித்தார். துரோணரின் சீடர்களில் குரு வம்சத்தைச் சேர்ந்த பாண்டுவின் மகன்களும் திருதராஷ்டிரனின் மகன்களும் முதன்மையானவர்கள். தொலைதூர மற்றும் அருகிலுள்ள பிற ராஜ்யங்களிலிருந்தும் இளவரசர்கள் குருகுலத்தில் வந்து சேர்ந்தனர். இந்த இராணுவ அகாடமி இரவும் பகலும் வாழ்க்கையால் பிரகாசித்தது. ஒவ்வொரு சீடனும் தனது மனநிலைக்கு மிகவும் பொருத்தமான ஆயுதத்தில் நிபுணத்துவம் பெறச் செய்யப்பட்டார். அர்ஜுனன் அவர்களில் முதன்மையானவராக வந்தார். அவரது குருபக்தி அற்புதமானது. படிப்பிலும் வில்வித்தை பயிற்சியிலும் அவர் கொண்டிருந்த ஈடுபாடும் சளைக்காதது. முழுமையான தகுதியால் அவர் குருவின் விருப்பமான சீடரானார். மற்றவர்களுக்கு தெரியாத வில்வித்தை நுட்பங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் துரோணரின் முன்னால் ஏகலவியன் என்ற வேட்டைக்கார இளைஞன் தோன்றி சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொண்டான். துரோணர் அந்த இளைஞனை பார்த்து மகிழ்ந்தார். ஆனால் ஒரு வேட்டைக்காரனுக்கு இராணுவ அறிவியலை கற்பிக்க மறுத்துவிட்டார். அந்த ஆர்வமுள்ள இளைஞன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் காட்டிற்கு திரும்பி துரோணரின் களிமண் உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்தின் மூலம் அவருக்கு மரியாதை செலுத்தி வில்வித்தை பயிற்சியில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். குருபக்தியும் வில்வித்தையில் திறமையை பெற வேண்டும் என்ற அவனின் ஆர்வமும் அற்புதங்களை செய்தன. திறமைகள் உள்ளிருந்து வெளிப்பட்டன. மிக விரைவாக அந்த இளைஞன் அந்த அறிவியலின் நுணுக்கங்களில் திறமையானவனாக மாறினான்.
குருவம்ச இளவரசர்கள் ஆசானின் அனுமதியுடன் காட்டுக்குள் வேட்டையாடச் சென்றனர். அவர்களின் நாயும் அவர்களுடன் சேர்ந்து காட்டில் அதன் சொந்த வழியில் அலைந்தது. அந்த நாய் அழகற்ற ஏகலவ்யனை பார்த்து அவரை நோக்கி சீற்றத்துடன் குரைத்தது. இளைஞன் ஒரே அடியில் ஒரு மூட்டை அம்புகளை எறிந்து நாயின் வாயை காயப்படுத்தாமல் அடைத்தான். பயந்து போன உயிரினம் அதன் எஜமானர்களிடம் திரும்பிச் சென்று தனது நிலையை வெளிப்படுத்தியது. குரு சகோதரர்கள் இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எந்த மனிதனும் அந்த அற்புதத்தை செய்ய முடியுமா? அவர்கள் காட்டைச் சுற்றிச் சென்று வில்வித்தை பயிற்சியில் ஏகலவ்யன் வந்தான். விசாரணையில் அவன் தன்னை துரோணரின் சீடன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அது அரசவையை மேலும் குழப்பமடையச் செய்தது. முழு பிரிவும் ஆசானிடம் சரிசெய்து அது வந்த ஆச்சரியத்தை அவருக்கு காட்டியது. துரோணரும் குழப்பமடைந்தார். பின்னர் விசாரணை குழு துரோணரை ஏகலவ்யனின் வசிப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றது. சிந்தனையில் வேட்டைக்கார இளைஞன் அவருடன் கொண்டிருந்த தொடர்பை எஜமான் நினைவு கூர்ந்தார். அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவருக்கு தெளிவாக தெரிந்தன. துரோணர், இளைஞனே, நீ என் சீடன் என்று கூறுகிறாயா? ஏகலவ்யர், உங்கள் அருளால் நான் உங்களுடையவன். அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. துரோணர், குரு தட்சிணை, கௌரவ கட்டணத்தை எனக்கு கொடுப்பீர்களா? ஏகலவ்யர், என்னை உங்கள் சீடனாக அங்கீகரித்ததற்காக நான் பாக்கியவான். என் அனைத்தையும் உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். துரோணர், எனக்கு உன் வலது கட்டை விரல் மட்டும்தான் வேண்டும். மிகுந்த பக்தியுடன் ஏகலவ்யர் தனது வலது கையிலிருந்து கட்டை விரலை துண்டித்து இரத்தம் தோய்ந்த நிலையில் அதை தனது குருவின் காலடியில் சமர்ப்பித்தார். இப்போது அந்த உறவு மலர்ந்தது. ஆனால் வலது கை கட்டை விரலை இழந்ததால் வில்வித்தையின் உயர்ந்த அறிவு செயலற்றதாகிவிட்டது. இந்த கொடூரமான செயலின் மூலம் துரோணர் சில அடிப்படை கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு ஆன்மாவும் சர்வவல்லமையுள்ளதாக இருக்க முடியும். மூலத்தை தட்டுவது அறிவு பிடிக்கப்படுகிறது, அது கற்பிக்கப்படவில்லை என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. சாதாரண மனிதன் மேலே வருவதை தடுப்பது தாழ்ந்த பிறப்பு அல்ல, மாறாக சமூக தடையாகும். ஏகலவ்யனின் குரு பக்தி மிகச்சிறந்தது. குருவுக்கு செய்யும் எந்த தியாகமும் மிக பெரியதல்ல. குரு பக்தி மூலம் அனைத்து அறிவையும் பெறலாம். குரு பக்தி மூலம் ஏகலவ்யர் அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்து விளங்கினார். ஆனால் இயற்கையின் உயர்ந்த சக்திகள் சாதாரண மக்களின் கைகளில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அர்ஜுனன் போன்றவர்கள் மட்டுமே மிகப்பெரிய பிரபஞ்ச செயல்பாடுகளை செய்ய வேண்டியவர்கள். அத்தகைய அசாதாரண சக்திகளின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் துரோணர் தனது சீடர்களின் சாதனைகளை முறைசாரா முறையில் சோதித்தார். ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு செயற்கை பறவையை பொருத்தினார். மாணவர்கள் அம்புகளை எய்ய வேண்டும். குருவின் கட்டளைப்படி அதை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக நிலைநிறுத்தி குறிவைத்து குரு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு அம்பை எய்ய வேண்டும். முதலில் யுதிஷ்டிரன் அழைக்கப்பட்டார். துரோணர் கூறினார், என்னை பார், மரத்தை பார், இலக்கை பார், பின்னர் குறிவை. யுதிஷ்டிரன், ஆம், நான் குறிவைத்துவிட்டேன். துரோணர், இப்போது சொல்லுங்கள், நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? யுதிஷ்டிரன், நான் உன்னை பார்க்கிறேன், மரத்தையும் இலக்கையும் பார்க்கிறேன். துரோணர், சுடாதே, ஒதுங்கி நில். அடுத்து துரியோதனன் அழைக்கப்பட்டு அவனுக்கும் அதே வழிமுறைகள் வழங்கப்பட்டன. அவன் குறிவைத்து சுடத் தயாராக இருந்தான். துரோணர், இப்போது சொல்லுங்கள், நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கிறீர்கள்? துரியோதனன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் மரத்தை பார்க்கிறேன், நான் இலக்கை பார்க்கிறேன். துரோணர், சுடாதே, ஒதுங்கி நில். இதே சலிப்பான கேள்விகள், பதில்கள் மற்றும் தீர்வுகள் சலிப்பூட்டும் இறுதி வரை திரும்ப திரும்பச் சொல்லப்பட்டன. அர்ஜுனனின் முறை கடைசியாக வந்தது. துரோணர், இப்போது சொல்லுங்கள், நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கிறீர்கள்? அர்ஜுனன், பறவை. துரோணர், வேறு என்ன பார்க்கிறாய்? அர்ஜுனன், தலை மட்டும். துரோணர், வேறு என்ன? அர்ஜுனன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் கவனம் இலக்கில் மூழ்கியது. துரோணர், சுடு. அந்த அம்பு போலி பறவையின் தலையை துளைத்தது. அது ஒருமுகப்படுத்தலின் விளைவாகும். சாத்தியமற்றது கூடுதலான முயற்சியின் மூலம் சாத்தியமாகிறது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு மனதை சேகரிக்கும் சக்தியில் உள்ளது. அர்ஜுனன் மனதை இலட்சியத்தில் இணைப்பதில் திறமையானவன். இடைவிடாத பயிற்சியும் இலட்சியத்தின் மீதான ஒருமித்த பக்தியும் அவனது பண்புகளாக இருந்தன. மனிதனின் சிறப்பு அவனது செறிவு சக்தியில் உள்ளது.
ஒரு நாள் துரோணர் தனது சீடர்களுடன் கங்கையில் குளிக்கச் சென்றார். ஒரு நீரில் மூழ்கும் குளத்தின் போது ஒரு முதலை துரோணரின் காலை பிடித்து கொண்டது. தன்னை தானே விடுவித்துக் கொள்ளும் சக்தி அவருக்கு இருந்தபோதிலும் அவர் உதவிக்காக கூச்சலிட்டார். குருவின் அவலநிலை சீடர்களை கலவரத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் மீட்பு வழங்க நினைக்காமல் பதறி ஓடினர். ஆனால் உடனடியாக 5 அம்புகளை எய்து முதலையை துண்டு துண்டாக வெட்டியது சாந்தகுணமுள்ள அர்ஜுனன்தான். நிம்மதியடைந்த துரோணர் தனது விருப்பமான சீடரின் செயலால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் சீடருக்கு பிரம்ம சிர்ஷம் என்ற மிக சக்திவாய்ந்த ஆயுதத்தை கற்றுக் கொடுத்தார். தீவிர நிகழ்வுகளில் இது ராட்சசர்கள் மற்றும் தேவர்களுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எந்தவொரு மனிதனுக்கும் எதிராக இயக்கப்பட்டால் அது உலகையே அழிக்கும். அதை இயக்கும் மற்றும் அடக்கும் முறைகள் அவருக்கு கற்பிக்கப்பட்டன. மற்றொரு சந்தர்ப்பத்தில் பண்டைய கல்வி முறையின் சிறப்பியல்பு குறித்து ஒரு பரிசோதனை நடந்தது. துரோணர் துரியோதனனை அருகில் அழைத்து உலகிற்குச் சென்று ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடித்து அவரை அழைத்து வரும்படி கேட்டார். அதேபோல் அவர் யுதிஷ்டிரனை அழைத்து ஒரு கெட்ட மனிதனை கண்டுபிடித்து அவனை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார். உலகில் நல்ல மனிதன் இல்லை என்பதை கண்டுபிடித்து துரியோதனன் திரும்பினான். மறுபுறம் யுதிஷ்டிரன் வந்து உலகில் கெட்ட மனிதன் இல்லை என்று அறிவித்தான். 2 இளவரசர்களும் ஒரே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரே எஜமானரிடமிருந்து பயிற்சி பெற்றனர். அவர்கள் ஒரே உலகில் தேடினார்கள். முன்னவரால் ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடிக்க முடியவில்லை, பின்னவரால் ஒரு கெட்ட மனிதனாலும் வர முடியாது. நன்மையும் தீமையும் எங்கே இருக்கின்றன? அவை மனிதனின் மனதில் பதிந்துள்ளன. இதயத்தில் கெட்டவர்கள் எல்லா இடங்களிலும் தீமையை காண்கிறார்கள். இதயத்தில் நல்லவர்கள் எல்லா இடங்களிலும் நல்லதை காண்கிறார்கள். ஒருவர் தனது சாதனைகள் மற்றும் மனநிலைக்கு ஏற்ப உலகை பார்க்கிறார்.